बहुत सारे go here. लो. Go here. Oh yeah, yes. நேபாளில் இந்த திபெத் எல்லை பகுதியில் உள்ள கோஷி ஆத்துல ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கால இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்க தகவல் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 150 உயர்ந்திருக்கு. அதிகாரப்பூர்வ தகவலா கிடைச்சிருக்கு. அதுல நம்ம இந்தியால இருந்து இந்த ஆன்மீக சுற்றுலாலாம் போவாங்கல்ல, அந்த மாதிரி போன 133 பேரோட சேர்த்து 750 பேருக்கு மேல காணும். அந்த வெள்ளப்பெருக்குல மாயமான மக்களை தேடும் பணியில இறங்கியிருக்காங்க நேபாள் கவர்மெண்ட். அதுல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 57 பேர் இருக்காங்க. அவங்கள பாதுகாப்பா கூட்டு வரது அவங்களோட குடும்பத்தினர் எல்லாரும் கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த ஒரு கொடூரமான வெள்ளப்பெருக்கு ஏன் ஏற்பட்டதா அவங்க சொல்றாங்கன்னா 5.2 ரிக்டர் அளவுக்கு நேபாள் மலைப்பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தான் அங்கே உள்ள பனிப்பாறைகளை உடைய வைத்து அந்த பனி சரிவுனால ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு வெள்ளப்பெருக்குல பல வீடுகள், கட்டடங்கள், பாலம் கூட எல்லாமே பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு போயிருச்சு. அந்த இருந்த இடம் பூரா சேரும் ஜகதியுமா இருக்கு. அந்த வெள்ளம் வந்து போன அந்த ஆத்த ஒட்டி உள்ள மாவட்டங்கள் எல்லாமே நிலகுலைஞ்சு போச்சு. நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்துட்டாங்க.